பிரார்த்தனை. இறை வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை. இறையருளும் குரு அருளும் என்றும் துணை நிற்கும் எல்லாம் வல்ல மாயாண்டி சாமியுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் எப்பொழுதும் எங்கும் கிடைக்கட்டும். அவருடைய பாதம் பணிந்து இந்த வகுப்பானது, இன்றைய வகுப்பு இறை சம்பந்தப்பட்ட வகுப்பு. இந்த வகுப்பிற்கு நீங்களே வந்திருந்து எங்களுக்கு அருளும் ஆசியும் தந்தருள வேண்டும். குருவே நமஸ்காரம், குருவே நமஸ்காரம். வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பானது தெய்வீகம், தெய்வம். தெய்வத்தை பற்றி பேசும்போது தெய்வம் அப்படின்னா குரு பகவான் அப்படின்னு அர்த்தம். குருவைத்தான் நம்ம தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம், குழந்தையைத்தான் நம்ம தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ குரு தெய்வம் அப்படின்னா, தெய்வ ஆற்றல் அப்படின்னா, தெய்வத்தை எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். தெய்வம் அப்படிங்கிறது எத்தனை வகை அப்படின்னா, குடும்பத்தில் கும்பிடுற தெய்வம் குடும்ப தெய்வம். அந்த குலமெல்லாம் சேர்த்து கும்பிட்டா அதுக்கு பேர் குல தெய்வம். குடும்பத்தில் கும்பிட்டோம்னா அதுக்கு பேர் குடும்ப தெய்வம் அல்லது வீட்டு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரெண்டாவது வீடு குடும்ப தெய்வம் அல்லது வீட்டில் கும்பிடுற தெய்வம். குலதெய்வம் என்பது நம்ம சந்ததியெல்லாம் சேர்ந்து கும்பிடுறதுக்கு பேர் அது குலதெய்வம். இது வாழையடி வாழையாக முன்னோர்கள் வழிபட்டதை நாம் அப்படியே பின்பற்றி வழிபடுறதுக்கு பேர் குலதெய்வம். 5ஆம் இடம். நம்ம அன்னை வகையராவை கும்பிட்டோம்னா அது 4ஆம் இடம். நம்முடைய இஷ்ட தெய்வம் என்பது 9ஆம் இடம். அப்போ தெய்வங்கள் பாவ ரீதியாக இப்படி எடுத்துக்கிறோம். இப்போ குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா சனி பகவான். ஒருத்தருக்கு, ஒரு ஆன்மாவுக்கு அல்லது ஒரு மனிதருக்கு குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம சனி பகவானை வச்சு பார்க்கணும். தெய்வத்தின் ஆற்றல் இருக்கா இல்லையாங்கிறத வச்சு நம்ம எதை வச்சு பார்க்கணும்? தெய்வம் அப்படின்னாலே குருவை வச்சு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு எந்த விதமான எப்படி ஆற்றல் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்போ குருவே தெய்வம், குருவே சக்தி. அப்போ இந்த கிரகத்தின் அடிப்படையில் இதை முதன்மையாக நம்ம எடுத்து பார்க்கணும். அப்போ இப்போ இருந்து பார்க்கும்போது தெய்வங்களை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, குடும்ப தெய்வம், குலதெய்வம், அடுத்து ஊர் தெய்வம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஊரில் இருக்கிற எல்லா மக்களும், எல்லா இன மக்களும் கும்பிடுற தெய்வத்துக்கு பேர் ஊர் தேவதை, ஊர் தெய்வங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊர் தெய்வங்கள், ஊர் தேவதைகளை எல்லாரும் சேர்ந்து கும்பிடலாம். அதுக்கடுத்து அந்த ஊருக்கு வெளியில் எல்லை தெய்வம், காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ காவல் தெய்வம், எல்லை தெய்வத்துக்கெல்லாம் ஆயுதங்களை கொடுத்து அங்கே நிப்பாட்டுவாங்க. அப்போ அது காவல் தெய்வம். சரி, அதுக்கடுத்து காட்டில் ஒரு தெய்வம் இருக்கும். பெரிய காட்டில் இருக்கிறது பேர் வன தேவதை, வன தெய்வங்கள், வனதுர்க்கை அப்படின்னு அர்த்தம். எல்லா மக்களுக்கும், உலகத்திற்கிற எல்லா மக்களுக்கும் கடவுள் அப்படின்னா அதுக்கு பேர் பொது தெய்வம். அதன் தெய்வம் சொல்கிறத விட அது கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி பார்த்தோம்னா யார் முதன்மையாக இருக்காங்கன்னா, எல்லாத்துக்கும் முதன்மையாக இருக்கக்கூடியது ஆதிசக்தியாகிய, அந்தமும் இல்லாமல் அதுக்கு எதுவும் சொல்ல முடியாத, எது காலமும் இல்லாத, காலத்துக்கு அப்பால் நின்று கடவுளாய் காட்சி கொடுக்கக்கூடியது ஆதிபராசக்தி. அது சக்தி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கடவுள் அப்படின்னு சொன்னோம்னா சிவன், மகாவிஷ்ணு, பெருமாள், அந்த முருகன், விநாயகர், இவர்களெல்லாம் கடவுள் அந்தஸ்து பெறுபவர்கள். பார்வதி, மகாலட்சுமி, சரஸ்வதி, பிரம்மா, இதெல்லாம் கடவுள் அந்தஸ்து பெறுபவர்கள். அப்போ தெய்வங்கள் இந்த அளவுக்கு இருக்கிறது. அதே மாதிரி மகான்கள், சித்தர்கள், யோகிகள், அவர்களும் இறை ஆற்றல் உள்ளவர்கள். சில அவதார புருஷர்கள் இருக்காங்க. 30 தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் நமக்கு அருள்வாளிக்கிறவராக இருக்காங்க. அப்போ இவ்வளவு தெய்வங்கள் இந்த உலகத்தில் இருக்கு. அப்போ இவ்வளோ பெரிய ஆற்றல் இந்த உலகத்தில் இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சௌரியமா இருக்கீங்களா?
வாழ்க வளமுடன். ஏப்ரல் ஏப்ரல் 27 நம்ம கூட்டமா? ஏப்ரல் 27. வெரி குட், சூப்பர். கண்டிப்பாக எல்லாம் வந்துடுவேன், நைட்டே வந்துடுவேன். நம்ம மன்றம் தானே, என்னை மொதல் உறுப்பினரை சேர்த்துக்கோங்க. கொடுங்க கொடுங்க. வணக்கம் வணக்கம், வாழ்க வளம்தான். கண்டிப்பாக 27 வந்துடுறேன். ஏப்ரல் 27 கண்டிப்பாக சிறப்பாக அதை நடத்திடுவோம். சரி சரி சரி. நல்லா இருக்கேன், நல்லா நல்லா போயிட்டுருக்கு. இந்த கிளாஸில் இருந்தே நீங்கள் கூப்பிட்டியா? ஜாமக்கோளாரோட கிளாஸ் போயிட்டுருக்கு. ம் மழை பெஞ்சு முடிஞ்சிருக்கு. அவங்க பார்த்துக்குறோம். சரி சரி சரி. ரைட், சூப்பர். அதனால சிறப்பாக செஞ்சுருவோம். சரி, அவர் வருவார்ல, தங்கப்பாண்டியன் கண்டிப்பாக கலந்துக்குருவார்ல. வரேண்ணா, அவர் சம்மந்தி இருக்கும்போது நம்ம பார்த்துக்குருவோம். சிறப்பாக செஞ்சுருவோம். சிறப்பாக செஞ்சுருவோம். அன்றைக்கி ஒரு நல்ல மக்களுக்கு ஒரு நல்ல ஸ்பீச்சை கொடுத்துருவோம். ஓகே ஓகே, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த வார கூட்டம் எப்போ போட்டிருக்கீங்க? மார்ச் 22 வர்றேன், பார்க்குறேன். சரி 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 சரி. அனுப்பிவிட்றேன். சரி சரி. ரைட் ரைட். சரி சரி சரி. வாழ்க வளமுடன். வணக்கம் சாமி. சாமி, வணக்கம். திருச்சியில் 27 யாகமா, குரு பயிற்சி யாகமா? திருச்சியில் 27 ஏப்ரல் மாதம் குரு பயிற்சி ஆகும். சரிங்க சரிங்க. அதனால கூப்பிட்றாங்க. சரிங்க. இப்போ 22 மார்ச் 22 கூட்டம் இருக்கான். அதனால் என்னன்னு பார்ப்போம், வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. சரி, திருச்சிக்காரெல்லாம் அங்கே வந்துடுங்க. வந்துடுறேன். சரி. இப்போ நம்ம தெய்வம் அப்படின்னா, தெய்வம்ங்கிறது இதெல்லாம் சொல்கிறேன். அப்போ ஊர் தெய்வம் இருக்குது, ஊருக்கு எல்லை தெய்வம் இருக்குது, வன தேவதைகள் இருக்குது, கடவுள் இருக்குது, அடுத்து மற்ற மதவர்களுடைய சக்தி இருக்குது. இப்போ கிறிஸ்டின் அப்படின்னா கேது பகவான், இஸ்லாமியர்கள் ராகு பகவான். ஏன் அப்படின்னா அதே மாதிரி அந்த கிரகங்கள் இஸ்லாமியர்கள் அவங்கெல்லாம் ஜின்னு, இந்த மாதிரி பல ஆற்றல் எல்லாம் அவங்க கும்பிடுவாங்க. சரி, பட்டாணி அப்படிலாம் தெய்வமாக கும்பிடுவாங்க. இப்போ இவ்வளவு தெய்வங்கள் இருக்குது. ஒருத்தருக்கு தெய்வ அனுக்கிரகம் உண்டா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா முதல்ல எடுத்தோடனே ஃபஸ்ட்டு உதயத்தில் குரு இருந்தாலோ, உதயத்தை நோக்கி குரு வந்தாலோ, உதயத்தை வலுவாக இப்போ தெய்வம்னு பார்க்கும்போது உள்வட்ட கிரகங்களையும் நாம் எடுத்துக்கிறணும், வெளிவட்ட கிரகங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பரிகாரத்துக்கும் தெய்வத்துக்கும் கால நிர்ணயத்துக்கும் உள்வட்டம் வெளிவட்ட தெய்வ கிரகங்களை நாம் பரிமாறிக்கொள்ள வேண்டும். இது அடிப்படை கான்செப்ட். இப்போ கிரகங்களை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இந்து மத பிரகாரம் நம் முன்னோர்கள் ஒவ்வொரு கிரகங்கள் தெய்வங்களாக வடிவமைச்சிருக்காங்க. அப்போ அது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கு என்னென்ன தெய்வம், இப்போ உதயத்தில் சூரியன் நிற்கிது, சூரியன் வந்தால் என்ன தெய்வம் அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்போ சூரியன் வந்தால் அது என்ன தெய்வம் அப்படின்னா சிவ வழிபாடு, சைவ வழிபாடு,
ஒரு விளக்கு ஏற்றி ஒரு ஜோதி போட்டு வழிபடுறதுக்கு பேர் சிவ வழிபாடுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் அந்த சூரியன் அப்படின்னு அர்த்தம். அல்லது சூரிய வெளிச்சத்தில் வெட்ட வெளியில் ஒரு மரத்தில் ஒரு இடத்துல பொட்டல்ல நம்ம கும்பிடுறோம் அப்படின்னாலும் அதுவும் சூரிய வழிபாடு தான். அப்போ ஒரு பாறையில் வச்சு கும்பிட்றாங்க, ஒரு மரத்தில் வச்சு கும்பிட்றாங்க, மலையில் வச்சு கும்பிட்றாங்க, உயரமான ஒரு கூரையை போட்டு கும்பிட்றாங்க, ஓலைப்புடிசை போட்டு கும்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி சைவ படையலோட கும்பிட்றது எல்லாமே சூரியனுக்கு வந்துடுது. அப்போ லிங்க வழிபாடு என்பது சூரிய அம்சம், சைவம் என்பது சூரிய அம்சம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மலை என்றாலே சூரியன், உயரமான இடம் என்றாலே சூரியன் அப்படின்னு அர்த்தம். சந்திரன் அப்படின்னா பெண் தெய்வம், அலங்காரம் இல்லாத பெண் தெய்வம். சந்திரன்னா அலங்காரம் இல்லாத பெண் தெய்வம் அப்படின்னு இருக்கும். இதில் இந்த உள்வட்ட கிரகங்களில் சந்திரன் வளர்முறை சந்திரனாக இருந்தால் நல்ல சாந்தமான தெய்வம்னு அர்த்தம். தேய்முறை சந்திரனாக இருந்தால் உக்கிரமான தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரி, அதே மாதிரி செவ்வாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய் யார் அப்படின்னா முருகன். ஆண் ராசியில் இருந்தால் முருகன், பெண் ராசியில் இருந்தால் துர்க்கை, அம்பாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அடுத்து காவல் தெய்வம். கையில் ஆயுதத்தை வச்சிருக்கிறது முருகன், கையில் உடுக்கு வச்சிருக்கிறது, கோடாலி வைக்கிறதுக்கு, கத்தி வச்சிருக்கிறது, கம்பு வச்சுக்கிறது, மீசை வச்சுக்கிறதுக்கு இருக்குது. பலி கொடுக்கக்கூடிய இடமெல்லாம் இந்த செவ்வாய்க்கு இடும்பன் அப்படிங்கிறதெல்லாம் செவ்வாயினுடைய தன்மை. அப்போ செவ்வாய் அப்படின்னாலே முருகன்னு சொல்லணும். அதே மாதிரி அந்த செவ்வாய் எங்கே இருக்குன்னு பார்த்து நம்ம சொல்லணும். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் உக்கிரமான தெய்வம், 8ஆம் இடத்துல இருந்தால் ரொம்ப ரொம்ப உக்கிரமான தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ புதன் அப்படின்னா விஷ்ணு, பெருமாள். புதன்னா பெருமாள். சப்த கன்னிமார்கள் இந்த புதனுக்கு வந்துடுவாங்க, சப்த கன்னிமார்கள். அடுத்து சிறு குழந்தை வழிபாடு. சின்ன குழந்தைய வச்சு சாமி கும்பிடுவாங்க. இளம் வயசில் ஜோதியானவர்களை, அந்த முன்னோர்கள், நம்ம உடன்பிறப்புகளை, நம் மூதாதியர்கள் உடன்பிறப்புகளை பச்சையம்மா. அப்போ ஒரு தாலி வச்சு எல்லாம் கும்பிடுறது, இதெல்லாம் எல்லையோரமாக வச்சு மரகதம்மா. அதாவது புதன் நீசமாக இருந்துச்சுன்னா அது ஒரு டைப்பு. புதன் மாந்தியோடு சேர்ந்திருந்தால் இறந்தவர்களை வழிபடுது. நீசமாக இருந்தாலும் அதுவும் வழிபாடு தான். ஆனால் நீசமாயிட்டா அந்த தெய்வம் நமக்கு மட்டும்தான் அருள்வாளிக்கும், மற்றவங்க வழிபடுறது இல்லை. அப்போ இந்த நீச தெய்வங்களெல்லாம் நாம் மட்டும் வழிபட்டுக்கிறணும். உச்சமான தெய்வங்களை அனைவரும் வழிபட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கணும். குரு அப்படின்னா ஆச்சார அனுஷ்டானம் உள்ள தெய்வம்னு அர்த்தம். குரு பகவான் அப்படின்னா நித்திய கால பூசை நடக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் குரு பகவானுக்கு வந்துடுது. அது இதாவது ஒரு மரத்தடியில் கூட ஆதி காலமாக வழிபடக்கூடியதெல்லாம் இருக்குது. அல்லது பெட்டி வச்சு கும்பிடுற தெய்வம், ஒரு பெட்டியாக வச்சு கும்பிடுறது, எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக கும்பிடுறது, அதெல்லாம் அந்த குரு பகவானுக்கு உண்டு. அடுத்து சுக்கிர பகவான். சுக்கிர பகவான்னா என்ன அர்த்தம்? பெண் தெய்வம், அலங்காரத்தோடு கும்பிடுறது. அப்படியே மூக்குத்தி போட்டு நகை போட்டு கிருடி வச்சு அவ்வளோ அற்புதமாக பட்டு கட்டி அலங்காரமான தெய்வத்துக்கு பேர் சுக்கிர பகவான். அப்போ பெண் தெய்வம் சலங்கை, கொலுசு, பெட்டி இதெல்லாம் வச்சு கும்பிடுறோம்னா சுக்கிர பகவான் அப்படின்னு அர்த்தம். இன்னும் சொல்ல போனோம்னா மகாலட்சுமி, லட்சுமி அம்சம் உள்ளதெல்லாம் இந்த இடத்துக்கு சுக்கிரனுக்கு வந்துடுது. சரி, சனிங்கிறது என்னது அப்படின்னா காவல் தெய்வத்தில் சைவ படைகளோட கும்பிடுற தெய்வமும் உண்டு. அதுக்கு சாஸ்தா, ஐயனார் இதெல்லாம் சனி பகவானுடைய இருக்கிறது. குலதெய்வத்துக்கும் சனியே வந்துக்கிறது. மதுரை வீரன், கருப்பு, இருளப்பன், வெட்ட வழியில் சாட்டையோடு இருக்கக்கூடிய தெய்வங்கள்
எல்லாமே இருளப்பசாமி எல்லாம் சனி பகவானுக்கு வந்துருக்குது. ராகுன்னா உருவம் இல்லாத, கண்ணுக்கு எளிதில் புலப்படாத அப்படி இருக்கக்கூடிய தெய்வங்கள். இப்போ ஆக்ரோஷமான தெய்வம் ஒரு குதிரை மேலே இருக்கிறது, நாய், யானை, இப்போ காளி, இந்த மாதிரியான தெய்வம்லாம் ராகுக்கு வந்துடுது. புதர் வச்சு கும்பிடுறது, புத்து கோயில், பாம்பு இருக்கிறது, சாட்டையை வச்சு கும்பிடுறது, இதெல்லாமே ராகுக்கு வந்துடுது. அப்போ பாருங்க, அடுத்து மனிதனுடைய முகனும் இல்லாமல் விலங்குகளுடைய முகத்தை வச்சு கும்பிடுறதுக்கு பேர் கேது பகவான். அப்போ ராகு அப்படின்னா, அங்கே ராகு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உருவமே இல்லாமல் அப்படி ஒரு நாய் இது மாதிரி உட்காந்து கும்பிடுறது, நாயில் வர்றது, அப்படி வர்றதெல்லாம் சிங்கம் இது மாதிரி வர்றது. இப்போ இன்னொன்று கேதுக்கு என்னன்னா, வாளுடைய தெய்வங்கள். அப்போ கேதுனா ஆஞ்சநேயர், வாள் யாராருக்கு இருக்கோ அந்த தெய்வங்கள் அதுக்குள்ளே வந்துடுது. தாடி மீசை வாளோடு இருக்கிறது, சமாதியில் இருக்கக்கூடிய மகான்கள், சித்தர்கள், ஜக்கம்மா, ஒத்த பனைமரம், ஒத்தடி பாதையில் இருக்கிற தெய்வம், இதெல்லாமே இந்த தெய்வம். இதெல்லாம் சக்தி வாய்ந்த தெய்வங்கள், கிறித்துவ தெய்வங்கள்லாம் இதுக்குள்ளே வருது. அப்போ தெய்வங்களை பொறுத்த வரையிலும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தெய்வங்களாக வச்சுருக்கோம். அப்போ உதயத்தை நோக்கி வரும் கோள், உதயத்தில் உள்ள கோள், எந்த தெய்வத்தை கும்பிடணும், எந்த தெய்வம் நமக்கு சக்தியானது, தெய்வ பலம் உண்டா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது தெய்வத்தின் பற்றிய கிரக நிலை. அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, 12 பாவங்களில் இப்போ கோயில் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா 12 பாவத்துக்குள்ள கோயிலை அடக்கிறோம். அது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் நல்லா கவனித்து எழுதிக்கிறணும். 1 அப்படின்னா அந்த கோயில் உள்ள கருவறை, அந்த கோயில் உள்ள கருவறை அல்லது அந்த கோயில் இருக்கக்கூடிய சிலை, அதுக்கு பேர் பிம்பம். 1ஆம் பாவம்ங்கிறது கோயில் உள்ள கருவறை அல்லது பிம்பம். 2ஆம் பாவம்ங்கிறது அந்த கோயிலுக்கு நெய்வேத்தியம் அல்லது நிவேத்தியம் செய்யக்கூடிய பொருட்கள். நிவேத்தியம் செய்யக்கூடிய பொருட்கள் தேங்காய், வாழைப்பழம், பத்தி, சூடம், இதெல்லாம் வச்சு ஒரு ஆராதனை பண்ணுறோம் இல்லையா, அந்த நிவேதியம் அப்படின்னு அர்த்தம். 2ஆம் பாவத்துக்குள்ளே அந்த கோயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டு அங்கேயே பெருக்கி கூட்டி அந்த கோயிலில் குடும்பத்தில் ஒரு ஆளாக இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கும் அந்த 2ஆம் இடத்திலே உண்டு. அப்போ என்ன அர்த்தம், கோயில் என்ற குடும்பத்திலே அங்கத்தினர் அப்படின்னு அர்த்தம். 3வது என்ன அப்படின்னா, அந்த கோயிலில் பூசை செய்யக்கூடியவர்கள், குருக்கள், குருமார்கள், அந்த கோயிலில் உள்ள பூசாரிகள், இதெல்லாம் இந்த 3ஆம் பாவத்துக்குள்ளே வருது. 4ஆம் பாவத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய கொடிமரம், அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சொத்து, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய வாகனங்கள், அந்த தேர், சாமி எதெல்லாம் உலாவ வருதோ அந்த பொருள் எல்லாம் அந்த 4ஆம் இடத்துக்கு வருது. 5ஆம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா, 5ஆம் இடத்துக்குள்ளே தான் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஆற்றல், மந்திர சக்தி, மந்திர சாநித்தியம், நிவேத்திய சாநித்தியம், மந்திர சாநித்தியம் அப்படின்னு அர்த்தம். எவ்வளவு மந்திர பவர் இருக்கு அப்படின்னு மந்திரம். ஏன் இந்த இடத்துல மந்திரத்தை சொல்கிறோம் அப்படின்னா, தெய்வம்ங்கிறது சுயம்பாக இருக்கலாம், பிரதிஷ்டையாக இருக்கலாம். கோயில் அப்படிங்கிறது பிரதிஷ்டை பண்ணதாக இருக்கலாம் அல்லது சுயம்பாவும் இருக்கலாம். கோயிலுங்கிறது பிரதான கோயிலும் உண்டு, இஷ்டமாக கும்பிடுற கோயில்களும் உண்டு. பிரதானமாய் கும்பிடுற கோயில்களுங்கிறது முதன்மை பெற்றது அப்படின்னு அர்த்தம். 5ஆம் இடத்தை வச்சு தான் அதுக்கு மந்திர சாணித்தியம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 6ஆம் இடம் என்பது அந்த கோயிலுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள், வழக்குகள்,
பிரச்சனைகள், இதெல்லாம் 6ஆம் பாவம்னு அர்த்தம். 7ஆம் பாவம்ங்கிறது அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள், பக்த கோடி பெருமக்கள். கோயிலுக்கு வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ஆடை ஆபரணங்கள், அவங்க கொடுக்கக்கூடிய காணிக்கை, அதாவது அவங்க என்னென்ன கொண்டு வந்து சாமிக்கு படையல் பண்ணுறாங்களோ அது அவருக்கு போட்டுக்கிறது மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அதெல்லாம் 7ஆம் பாவத்தில் வருது. பூ மாலை எல்லாமே 7ஆம் பாவத்தில் வருது. 8ஆம் பாவங்கிறது ஒரு பெரிய படையல். அதாவது அப்பப்போ யாராவது பணத்தை கொடுத்து இதை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது பெரிய படையல் அப்படின்னு அர்த்தம். 9ஆம் பாவங்கிறது ஒரு கோயிலை நிர்வகிக்கக்கூடிய ட்ரஸ்டி, நிர்வாகஸ்தர். அந்த கோயிலை யாரெல்லாம் நிர்வாகம் பண்ணுறாங்களோ அது 9ஆம் இடம். 10ஆம் இடம்ங்கிறது பெரிய ஃபங்க்ஷன், அந்த கோயிலுடைய மகா ஃபங்க்ஷன், பெரிய படையல் போட்டு சாமி கும்பிடுறது, பெருசாக கும்பிடுறது வந்து அது. 11ஆம் இடம் என்பது அந்த கோயிலுக்கு வரக்கூடிய வரவு செலவுகளையும் வரவுகளும் முக்கியமானது. வருமானப்படிகளையும் அந்த கோயிலினால் பயனடைந்த மக்கள் 11ஆம் இடம் அப்படின்னு அர்த்தம். இந்த கோயிலுக்கு போனால் எங்களுக்கு நிறைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறது. 12ஆம் இடம்ங்கிறது அந்த கோயிலில் எவ்வளவு செலவு ஆகுது, எவ்வளவு செலவுகள் நடைபெறுகிறது, இதெல்லாம் என்னென்ன நஷ்டங்கள் அடைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறதும், அந்த கோயிலுக்கு யார் தலைமை குருக்களாக இருந்து ஆச்சாரியராக இருந்து வேள்விகளை செஞ்சு கும்பாபிஷேகம் செய்கிறார்களோ அவர்களும் 12ஆம் இடம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த கோயில்கள் இப்படியெல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது கோயில் அப்படிங்கும்போது மிக அற்புதமான விஷயம். நம்ம பார்த்து தான் கோயிலில் பிரச்சனை. கோயிலுக்குள்ள மட்டும் எப்பயுமே அதனுடைய அனுக்கிரகமும் அது ஆற்றலும் அனுமதி இருந்தால் மட்டும்தான் நம்ம பிரசனம் போட்டு பார்க்கணும், இல்லைன்னா பார்க்க முடியாது. அவர்களுடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு நாம் பிரசனத்தை போட்டு இந்த கோயிலில் என்ன இருக்குன்னு சொல்லணும். உதாரணமாக கேரளாவில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். கேரளாவில் வந்து இந்த செண்டி மேளம்னு ஒன்று இருக்க, செண்டி மேளம் ஐயா, ஒரு மேளம் அடிப்பாங்க இல்லையா, அது ஒரு செண்ட மேளம் அடிப்பாளா இல்லையா, டம் 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 அடிக்கிறாளா இல்லையா. அந்த மேளம் வாசிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பெரிய வாத்தியார். அவர் பெரிய வாத்தியார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மேளத்தை வந்து அந்த மேளத்தை எப்படி அடித்தா தெய்வம் வரும், எப்படி இருந்தால் அந்த ஆற்றல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை ஆராய்ச்சி செஞ்சு அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு கோயிலில் போய் அந்த கோயிலில் நிர்வாகம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு பிரச்சனை வர்றது மாதிரி ஒரு ஒரு அடி இருக்கா. யார் இந்த கோயிலுக்கு பிரச்சனை பண்ணுவாங்களோ அவங்களுக்கு இது பிரச்சனை வருது. அந்த இதை அடித்தோம்னா அந்த கோயில் முடிஞ்சாருன்னா அவர் ஆல் அவுட், அப்படி அடிக்கக்கூடிய அது இருக்கா. இவர் போய் அதே மாதிரி அதை மாற்றாமல் அடித்து பார்த்துருக்காரு. அடித்தா ஒருத்தர் அவுட். அப்புறம் அதுக்கடுத்து இன்னொருத்தர் ஒரு தலைவர் எடுத்து அதே மாதிரி அதே ஆழத்தை கொண்டு வந்து அடிச்சிருக்காங்க, அவர் அவுட். இதுக்கு பிறகு என்னடா செய்யலாம்னு ஒரு குருக்களை போய் கேட்டிருக்காங்க, ஒரு ஜோதிடரை. அவர் யார் என்னன்னு பார்த்து அவர் ஒரு பிரசனம் போட்டு பார்த்துட்டு, இதில் இந்த மேளம் ஓசையில்தான் எங்கே பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இதுக்கு அடுத்த தடவை கோயிலுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி அவரே வந்து அவர் அடிக்கும்போது, எந்த ராகத்தில் அடிக்கிறிய, இந்த ராகத்தை ஏன் அடிக்கிறிய, இதை மாற்றி அடிங்கன்னு சொல்லி அடிக்க வச்சு ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தார். அப்போ தெய்வத்தில் எவ்வளோ விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்களா ஐயா. அவன் தெய்வத்துக்கிட்ட போய் விளையாடலாமா? விளையாடப்படாது. நான் ஒரு கோயிலில் போய் அப்படித்தான் டக்குன்னு சொல்லிட்டு பிரச்சனை போடலாம்னு போட்டால் டவரே வரல, கோயிலுக்குள்ளே வரலையா, கோயிலுக்குள்ளே வெளியே வந்தால் வருது.
துரோதேமன் கோயில்னு சொல்லி கள்ளக்குறிச்சி பக்கத்தில். உடனே ஆச்சரியமாகி போச்சு. அவங்களுடைய அனுமதி இல்லாமல் நம்ம போட முடியல. இல்லைன்னா மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். கேமரா போட்டோம்னா வேலை செய்யாது. சில இடங்கள்ல நம்ம வாயை கட்டுது ஐயா. சில இடங்கள்ல பேச விட மாட்டேங்குது ஐயா. அந்த கோயிலுக்கெல்லாம் போனோன்னா பேச விட மாட்டேங்கிறாங்க, அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. குலதெய்வம் அந்த குலதெய்வம் எந்த ஊர்ல இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் ஐயா? குலதெய்வம் எந்த ஊர்ல இந்த கோவில் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும்? எந்த ஊர்லங்கிறதுக்கு சொல்ல முடியாது, எந்த திசையில இருக்குன்னு சொல்லலாம்ல. அதான் ஐயா, அவங்க பொதுவா அவங்க என்ன ஊர்னு சொன்னா ஐயா, குலதெய்வம் என்ன தெய்வம்னு சொன்னாலே நீங்க சக்சஸ் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் ஐயா. உங்களுக்கு குலதெய்வத்தை தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்ப குலதெய்வம் தெரியாதவங்க 4ஆம் பாவத்தை தான் எடுக்கணும், 5ஆம் பாவத்துக்கிட்ட போகக்கூடாது அப்படின்னு எடுக்கணும். நாங்க குடியிருக்கிற வீட்டுல இருந்து எவ்வளவு தூரம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுதானே இந்த கிரகத்துக்கு இவ்வளவு தூரத்துல இருக்கும், இத்தனை கிலோமீட்டருக்கு அங்கிட்ட இருக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஐயா. நேரடியா அந்த தெய்வம் உங்க மேல இறங்கி சொன்னா எல்லா விஷயத்தையும் சொல்லிடும். ஆனா நீங்க கணித முறையில சொல்லும் போது இப்படி இருக்கும், இவ்வளவு தூரத்துல இருக்கும், இந்த தெய்வம் இந்த மாதிரி இருக்குன்னு தானே சொல்ல முடியும். நம்ம தெய்வம் இல்லை இல்லையா? அந்த குலதெய்வத்தோட ஏதாவது ஒரு குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கு எழுத்து ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்கறேன். அந்த எழுத்த அந்த தெய்வத்தோட பேரு என்ன பேர்ல? அப்ப இந்த 27 நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரத்துல உதயம் விழுந்திருக்குன்னு பாருங்க. உதயம் எந்த நட்சத்திரத்தில் விழுந்து அந்த எழுத்து எடுக்கலாம்ல. அந்த எழுத்தே எடுத்துடலாமா? எடுத்து சொல்லிடலாம்ல. அதுல ஒரு 5 எழுத்து 6 எழுத்து வருது அப்படின்னா ஏதாவது ஒரு எழுத்து எடுத்து அம்மா இந்த ஆண் தெய்வமா பெண் தெய்வமா முடிவு எடுத்து பேரை சொல்ல வேண்டியதானே. ஆண் தெய்வம் பெண் தெய்வம். அதே மாதிரி இப்போ ஏன் அந்த அலங்காரமான அம்பாள் சுக்கிரன் அப்படின்னு சொல்றீங்க, அலங்காரம் இல்லாத அம்பாள் சந்திரன் சொல்றீங்க. ஆனா 2 கோவிலுமே பெரிய கோவில்கள்ல பெரிய விதத்துல அலங்காரம் பண்றாங்க. இருந்தாலும் அம்பாள் இவன் ரொம்ப அலங்காரமா இருக்காது. பார்வதிக்கும் கொலுசு போடுறாங்க, தங்க கிரீடம் வைக்கிறாங்க, காசு மாலை போடுறாங்க. உங்க தெய்வம் அலங்காரம் இல்லாத தெய்வமா இருக்கும், அங்க போங்கன்னு தான் சொல்லணும். மகாலட்சுமிக்கு அலங்காரம் இருக்கு, பார்வதிக்கு அலங்காரம் இல்லைன்னு சொல்ல. காமாட்சி அம்மன்னா நல்ல அலங்காரம் தான். காமாட்சி அம்மன் அப்படின்னா சுக்கிரனும் சந்திரன் வந்தா தானே காமாட்சி அம்மா. சுக்கிரன்னா காமா, சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்தா காமாட்சி அம்மன், புதனு கேது சேர்ந்தா அனுமாரு, செவ்வாய் ராகு சேர்ந்தா வீரகாளி, பத்திரகாளி, வீரகாளி அம்மன். இப்படி நீங்க கிரகத்தை சேர்த்து 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 சொல்லாமல. புரியுதாயா? இப்ப சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்தா முத்துமாரி, புதனு சந்திரன் இருந்தா பச்சையம்மா. ஐயா, வாகனத்தை பத்தி சொல்லும் போது எப்படி சொல்லுங்க? கோயில்ல வாகனம் இருக்கா? ஆமா. பிள்ளையார்னா எலி அந்த மாதிரி பூசிக்கும் மாதிரி. ஆமா. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு வாகனம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அது எந்த பாவத்தை பார்க்கணும்?
எந்த பாவம் எந்த நட்சத்திரத்தில், புத்திர நட்சத்திரத்தில் தான் எருது இல்லையா? அஸ்வினி அஸ்வினி சதயம்னா குதிரை தானே. இப்படி நிறைய டீட்டெயில்ஸ் நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா சொல்லலாம். நட்சத்திரத்தை தூக்கணும், ராசியை தூக்கணும். இப்போ வந்து மேசம் கோவில்ல கோபுரம் இருக்கான்னு கேட்டா என்ன சொல்றீங்க? கோபுரம்னா சூரியன். உயரமா இருக்கிறது சூரியன். மேல மேல அண்ணாந்து பார்த்தா சூரியன். சரிங்க. குளம் இருக்கான்னு கேட்டாங்க. சந்திரன். அப்புறம் இது பெரிய கோவிலா சின்ன கோவிலா? பெரிய கோயில உச்சமா இருந்தா பெரிய கோயிலா இருக்குமா? நீசமா இருந்தா சின்ன கோயிலா இருக்குமா? அப்புறம் இந்த மடப்பள்ளி அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த கோவில்ல நைவேத்தியம் பண்ற இடம் தனியா இருக்குமா? அந்த மாதிரி இடம் இருக்குமான்னு கேட்டா, கொடிமரம் இருக்குமா அப்படின்னா கேட்டேன். அதானே 4ஆம் மரம் தானே, 4ஆம் பாவம் கொடிமரம்னு சொல்றோம். ஓ சரிங்க. அப்போ இவ்வளவு விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? அப்போ ஒரு கோயிலுக்குள்ளே போனோன்னே நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த கோயிலில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு போட்டால் கண்டுபிடிச்சிடலாமா இல்லையா? ஒருத்தருக்கு இறையாற்றல் உண்டா இல்லையா? ஐயா எங்களுக்கு குலதெய்வ அனுக்கிரகம் எனக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு ஆர்வத்தை போடணும். போட்டால் சொல்லிடலாமா இல்லையா? ஒரு ஆர்வடம் போடுவோம் இல்லையா? சரி, ஒரு கேள்வி கேளுங்க, போடுவோம். ஐயா நானே கேக்குறேன், என்னோட குலதெய்வம் என்ன? அப்படி கேட்க, உங்களுக்கு குலதெய்வம் தெரியுமா? தெரியும்னா கேட்கக்கூடாது. ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்க கேட்கக்கூடாது, தப்பாத்தே வரும். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை கேட்டால் தான் இந்த ஜாமக்கோல் சொல்லி கொடுக்கும். நீங்க ஜாமக்கோலை வந்து சோதிக்க கூடாது. என்னுடைய குலதெய்வம் அனுக்கிரகம் எனக்கு இருக்கா? அதை சொல்லுங்க. இது கேள்வி. என்னுடைய குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் எனக்கு உண்டா? இது இப்படி கேட்கணும். எனக்கு தெய்வத்தின் அருள் இருக்கா? குலதெய்வத்தின் அருள் இருக்கா? எனக்கு தெய்வத்தினுடைய அருள் இருக்கா? போட்டாச்சு. யாரு முத கேள்வி? எனக்கு குலதெய்வ அருள் உண்டா? என்ன உதயம் சொல்லுங்க. முருகேசன் சொல்லியிருக்கேன். முருகேசனுக்கு ஐயாவுக்கு பரமக்குடிய சொல்லுங்க. என்ன உதயம்? மேச உதயம், விருச்சிக ஆரடம். சரி, கவிப்பு எழுதிக்கிறேன். ஏன்னா சிலர் எழுதினாத்தான் புரியும். மேச உதயமா? ஆருடம் எத்தனை மணிக்கு போட்டிருக்கோம்? எத்தனை மணிக்கு போட்டிருக்கோம் அதை சொல்லுங்க. எத்தனை மணிக்கு? மைக் ஆஃப் பண்ணிருங்க மத்தெல்லாம். 7:36. 7:36. சரி, ஆருடம் மைக் ஆஃப் பண்ணிருக்கோ. யாரு போட்டிருக்க? விருச்சிக ஆருடம். விருச்சிக ஆருடம். கவிப்பும் விருச்சிகம் தான். கவிப்பு அங்கேயே தான் இருக்காரு. சரி, அடுத்து ஜாம கிரகத்தை சொல்லுங்க. ஜாம கிரகம் இன்னைக்கு வந்து புதன் வந்து கும்பமையா. கும்பத்துல புதன் இருக்காரா? ஆமா. சரி, சுக்கிரன் வந்து தனுசு. தனுசுல வந்து சுக்கிரன். சனி வந்து விருச்சிகம். சனி வந்து விருச்சிகம். சந்திரன் வந்து கன்னி. சந்திரன் வந்து கன்னி. பாம்பு வந்து சிம்மம். சரி, சூரியன் வந்து மிதுனம். செவ்வாய் வந்து ரிஷபம். சரி, குரு வந்து மீனம்.
ஆ கவிப்பு வந்து சனி பகவான். சனி பகவான். இவர் கேள்வி என்ன இப்ப கேட்டாரு சொல்லுங்க பாப்பா. ஐயா குலதெய்வம் அனுக்கிரகம் இருக்கிறதா இப்ப குலதெய்வம்னு என்ன சொன்னோம்யா? அப்படின்னு கேட்டார். குலதெய்வம்னு என்ன சொன்னோம்? சனி சனி பகவான். சனி எங்க இருக்காருன்னு பாருங்க. விருச்சிகத்துல. ஆறுடத்துல இருந்து அதுவே சனி கவிப்புல இருக்கா? ஆமா. எட்டுலயும் இருக்கு, கவிப்புல இருக்கு இல்லையா? ஆமா. அப்ப அணுக்கரகம் இருக்கா இல்லையா? இல்லை. இல்லையா? இல்ல. இல்லை. குலதெய்வத்தினுடைய ஆற்றல் இவளுக்கு இல்லை. இல்லை. கவிப்புல வேற இருக்கு, எட்டுல வேற இருக்கு அப்படின்னா ஐயா குலதெய்வத்தினுடைய அடுக்கரமும் குறைவா இருக்கியா? குலதெய்வத்தினுடைய வழிபாட்டுல ஏதோ பிரச்சனை இருக்கியா உங்களுக்கு முன்னோர்களா? ஆமா 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 அப்படின்னு காட்டு. குலதெய்வம் வந்து சிவகங்கை பக்கத்துலதான் வந்து பெரிய நாயகம்மன். அந்த குலதெய்வம் எனக்கு வந்து பின்ன நெருங்கி வரவிட மாட்டேங்குது, அவ்வளவுதான். அப்ப காட்டுதா பாருங்க, வந்துராத மகனே அப்படிங்குது. காட்டுது, நம்ம ஒத்துக்கிறோம்ல, அது காட்டுது. ஏன்னா வந்து அது பெரிய இருந்தாலும். அடுத்த ஒரு கொஸ்டின் என்னன்னா, குலதெய்வ அனுக்கிரகம் இல்ல, ஆனா உதயத்துல யாரு இருக்கா? சனி இல்ல, உதயத்துல செவ்வாய் இருக்காரு பாருங்க. ஆமா ஆமா. அவரே எட்டுக்குடையவர் தானே. அவரே எட்டுக்குடையவர் அங்கேயே உட்கார்ந்து இருக்காரு இல்லையா? அப்ப நீங்க வந்து நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கேயே உங்க குலதெய்வத்தை கும்பிடணும். அதான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி கும்பிடுறதா உங்களுக்கு சரி. கரெக்ட். ரைட். இப்படி சொல்லுங்க, இப்படித்தான் சொல்லும் தெய்வம். சரி, அடுத்து அடுத்த கேள்வி. இதை வச்சு அப்படியே அடுத்த கேள்வி கேட்கலாமா? கேட்க கூடாது ஐயா. நாங்க ஐயா இதை வச்சு கேட்டோம்னா அடுத்த ஆறுடம் மட்டும் தானே மாறும் ஐயா. ஆறுடம் மட்டும் தானே மாறும். அப்ப என்ன செய்யறது? இப்போ ஆறுடம் இதை வச்சு கேட்க கூடாதுன்னு ஒரு வார்த்தை போட்டுட்டேன், அதுக்கடுத்து என்ன செய்யலாம்னு கேட்கணும்ல. ஆமா, ஆறுடம் கவிப்பு ரெண்டு மாறிடும். இப்போ என்ன செய்யணும்னா, நீங்க பிறந்த நேரத்துல டைம் இருக்கணும் இல்லையா ஐயா? ஆமா. அந்த தேதிக்கு ஒரு ஆறுடம் போட்டு பாருங்க, உங்க குலதெய்வம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்களா. இப்ப புரியுதா? பிறந்த நேரத்துக்கு புரியல. பிறந்த டேட் ஆஃப் பர்த் இருக்கு இல்லையா? ஆமா. அதுக்கு ஒரு ஆறுடத்தை போட்டு பாருங்க, உங்களுக்கு தெய்வ ஆற்றல் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோம் இல்லையா? அந்த டேட் ஆஃப் பர்த் டைமுக்கு போடணும். போட்டோம்னா உங்களுக்கு, ஏன்னா இப்ப நான் வந்து நீங்க அடுத்து 4-5 பேர் இருக்கீங்க இல்லையா? அப்ப இந்த இதை நான் உங்களுக்கு சொல்லக்கூடாதுல்ல. ஆமா ஆமா ஆமா. இல்லைன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்க அதை பத்தி பேசணும். அடுத்த குலதெய்வம் அப்பயே போடக்கூடாது. யாராவது ஒருத்தவங்க டேட்டா பர்த் சொல்லி கேளுங்களேன். யாருக்காவது ஒருத்தர் டேட்டா பர்த் சொல்லுங்க. நான் சொல்லவா? சொல்லுங்க. நீங்க இதுல வந்து சாஃப்ட்வேர்ல போட முடியாது, அதையே நீங்க தான் போடணும். ஏன் சாஃப்ட்வேர்ல போட முடியாது? சாஃப்ட்வேர்ல அந்த வருஷத்துக்குலாம் வராதியா? வரும்ல. இல்லையே, நான் செக் பண்ணி பார்த்தேன், அதுல வர மாட்டேங்குதியா? வரும் சார், வரும் போடுங்க. உங்க டேட்டா பர்த் சொல்லுங்க. உங்க டேட்டா பர்த் சொல்லுங்க ஐயா. உங்க டேட்டா பர்த் சொல்லுங்க. உங்களோட சாஃப்ட்வேர் ஜிகே ஓடதெல்லாம் வரும். போடுங்க மாமா, போடுங்க. டேட்டா பர்த் சொல்லுங்க. பேர் எழுதாம நீங்க என்னைக்குமே பார்க்க கூடாது. பேர் சொல்லுங்க ஐயா. சதீஷ்குமார். சதீஷ்குமார். டேட்டா பர்த் 17/9.
ஆ 87. டைமு 5:50 PM. ஊரு ராமநாதபுரம். ஆ போடுங்க. யார் சாப்பிட்டல இல்லையா? அம்மா போட்டு சொல்லுங்கம்மா. போடுங்க. 5:09 தானே சதீஷ் சார்? எது டைமா? 5:50 மாலை. 15:50. ஓகே, ராமநாதபுரம். இப்ப வந்து ஐயா 17:50 ஓகே ஓகே. இப்ப வந்து சதீஷ் சாரோட லக்னம் வந்து கும்ப லக்னம். அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஆருடம் உதயம் உதயம் வந்து சிம்ம உதயம் ஐயா. சிம்ம உதயம், ரைட். ஆருடம் ஆருடம் வந்து கும்ப ஆருடம் ஐயா. வெரி குட். கவிப்பு எங்க இருக்கு அப்படின்னா, கவிப்பு வந்து விருச்சிகத்துல இருக்கு ஐயா. விருச்சிகத்துல கவிப்பு. ஆமாங்க ஐயா. சரி, லைட் போடு. இப்ப கிரகங்களை சொல்லுங்க. ஓகே குருஜி. ஓகே ஐயா. இப்ப வந்து சாம கிரகங்கள் சொல்றாங்க. பாம்பு வந்து சாம கிரகங்கள் வந்து பாம்பு வந்து கன்னி வீட்டுல. முத எங்க சொல்லணும்? உதயத்துல யாரு இருக்கா? உதயத்துல யாரும் இல்லை ஐயா. ஐயா உள்கட்டத்துல செவ்வாய் இருக்காரு. உள்கட்டத்துல செவ்வாய் இருக்காரு, ரைட். வெளிக்கட்டத்துல யாரும் இல்ல. வெளிக்கட்டத்துல யாரும் இல்ல. இது கண்ணில வந்து பாம்பு. கண்ணில வந்து வெளிக்கட்டத்துல பாம்பு, உள்கட்டத்துல வந்து சூரியன், சுக்கிரன், கேது, புதன். ஒரு உள்கட்டத்தை வெளிக்கட்டத்தை சொல்லுங்க. வெளிக்கட்டத்தை சொல்லுங்க. அதாவது கன்னி வீட்டுல பாம்பு, அதுக்கு எதிர்த்த மாதிரி புதன் போட்டுக்குங்க. அதாவது மீன வீட்டுல புதன் வெளிக்கட்டத்துல. அடுத்து வந்து சந்திரன் வந்து துலாத்துல. சந்திரன் எங்க இருக்காரு? மேஷத்துல. சந்திரன் வந்து துலாத்துல வெளிக்கட்டத்துல. சரி. துலாத்துல அதுக்கு எதிர்த்த மாதிரி மேஷத்துல குரு. சரி. அடுத்து வந்து தனுல சனி பகவான். தனுல சனி பகவான். ஆப்போசிட்ல மிதுனத்துல செவ்வாய். அடுத்து வந்து சுக்கிரன் வந்து மகரத்துல. எதிர்த்த வீட்டுல அதாவது கடகத்துல சூரியன். அவ்வளவுதான் சாமி. அடுத்து இவர் என்ன கேள்வி இப்ப கேட்டிருக்காரு? குலதெய்வம் என்ன கேள்வி கேட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியல குருஜி, சொல்லுங்க. யாருக்காவது தெரியுமா? சதீஷ் சொல்லுங்க. கேள்வியே கேட்காம நம்ம போடக்கூடாதா? போடக்கூடாது. ஆனா கேள்வி கேட்காமலே போட்டோமா? ஆமா குருஜி. இப்ப சொல்லுதான்னு பாப்போம். இப்ப கேள்வி கேளுங்கய்யா. ஐயா கேள்வி கேளுங்க. இப்ப குலதெய்வ அனுகிரகம் இருக்கான்னு கேக்குறாங்க. குலதெய்வ அனுகிரகம் இருக்கான்னு கேக்குறாங்க. ஓகே. இப்ப கேட்ட உடனே இந்த உதயத்தின் அதிபதி எங்க இருக்காரு பாருங்க. உதயாதிபதி வந்து ஜாமக்கோல்ல 12ஆம் வீட்டுல இருக்காரு. உதயத்துக்கு 12 நோக்கி பாம்பு வர்றாரா? வராரு. அப்ப இவருக்கு இல்லைன்னு சொல்லுது. ஆமா, குலதெய்வ அனுகிரகம் இல்லைன்னு சொல்லுது. இப்ப ஒரு 4ஆம் இடத்துல கைப்பு இருக்கா? ஆமா குருஜி. 4ஆம் இடத்துல கைப்பு இருக்கு. 5ஆம் இடத்துல யாரு இருக்கா? யாரும் இல்ல. உள்கட்டத்துல யாரும் இல்ல. வெளிக்கட்டத்துல யாரு இருக்கா? சனி பகவான் இருக்காரு. அப்ப இவங்களுடைய குலதெய்வம் வந்து காவல் தெய்வமாயா? காவல் தெய்வம்னு சொல்ல முடியாது. அது என்ன தெய்வம்? சிவனோட அம்சம் தான். அப்படித்தான் வரும். இப்ப குருநாதர் சிவனோட அம்சம். அதாவது இந்த இடத்துல பாருங்க, சனியும் குருவோட வீட்டுல இருக்காரா? ஓகே. ஆமா ஐயா, குருவோட வீட்டுல தானே இருக்காரு இவரு. ஆமாங்க ஐயா. அந்த குரு 9ல தானே இருக்காரு. குரு அந்த உதயத்தை பாக்குறாரு இல்லையா? அப்ப குருநாதன் தானே ஒரு குலதெய்வம்.
ஆமா, குருநாதர் தான் குலதெய்வம். குருநாதர் தான் குருநாதர். வாழை குருநாதர் இந்த மாதிரி சொல்றாங்களா இல்லையா? அதாவது இவங்க வந்து சைவ படையில் உள்ள தெய்வம்னு அர்த்தம். ஆமாங்கய்யா. அதே மாதிரி பாருங்க, 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பாரம்பரியமா அத முறைப்படி அனுஷ்டானப்படி செய்வாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி 7ஆம் இடத்துல ஆறுடம் இருக்கிறதுனால இவருடைய மக்கள் இருக்காங்க இல்லையா, இவருடைய அங்க வந்து எல்லா மக்களும் வந்து பார்த்துட்டு போவாங்க, அந்த கோயில சாமி கும்பிடுவாங்கன்னு அர்த்தம். 4ஆம் இடத்துல கைப்பு இருக்கிறதுனால இவங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லாது எல்லாருமே கும்பிடுவாங்க, அது என்ன அர்த்தம்? இப்ப புரியுது எப்படின்னு? இவருக்கு அணுக்கரகம் இருக்கான்னா அவர் வந்து எங்க போயிட்டாரு? அவர் வந்து 12 போயிட்டார். அப்ப அணுக்கரகம் ஒரு குலதெய்வத்தின் அணுக்கரகம் வந்து குறைவா இருக்கு, பாம்பே நோக்கி வர்றதுனால சில குழப்பமான மனநிலை இருக்குன்னு காட்டுது. அவ்வளவுதான். அந்த குலதெய்வ கோயில்ல பிரச்சனை இருக்காயா? குலப்ப குலதெய்வ கோயில்ல பிரச்சனை இருக்கா அப்படின்னா உதயத்தை நோக்கி பாம்பு வருதா? உதயத்தை நோக்கி பாம்பு வருது. இப்ப ஏதாவது கிரகம் வந்து இதுல எது நீசமா இருக்கா? எதுவுமே இல்ல. புதன் மட்டும் நீசமா இருக்காரு. 8ல போய் இருக்காரா? அவ 8ல வந்து 8ஆம் அதிபதி வந்து 8ஆம் அதிபதி இங்க இருக்காரு, ஆனா இவர் நீசம் ஆயிட்டாரு. அப்ப இவர் வந்து 2 கூடையவர் 11 கூடையவர். ஏதோ வாக்கு பிரச்சனை வருமா அவங்களுக்குள்ள? தகராறு. ஆமாயா, இப்ப வந்து 2 பிரிவா அத வந்து பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கியா, பிரச்சனையில தான் இருக்கு. அத 2 வாக்கு பிரச்சனை, அவங்களுக்குள்ள வந்து ஒற்றுமை இல்ல. இதுல என்ன சொல்றாங்க, ஒரு குரூப் வந்து நாங்க தான் பார்க்கணும்பாங்க, இன்னொருத்தர் வந்து நாங்க சொல்றதை கேட்கணும் அப்படின்னு இந்த மாதிரி பிரச்சனை வந்துடும். இன்னும் சொல்ல போனோம்னா உதயத்துல செவ்வாய் இருக்காரு, அவரே 4 கூடையவர், அவரே 9 கூடையவர். அவங்களுக்குள்ள சாமி ஆடுவாங்களா இல்லையா? இதுல எங்க தாத்தா தான் ஃபர்ஸ்ட் பூசாரியா இருந்தாரு. பூசாரிக்குள்ள பிரச்சனை, பூசாரிங்கிற முறையில பிரச்சனை இருக்குமா? இல்ல எங்க தாத்தா தான் இருந்திருக்காரு முன்னாடி. உதயத்திலே யார் இருக்கா? உள்வட்டத்துல ராகு எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. உள்வட்டத்துல ராகு வந்து மீனத்துல இருக்கியா? இங்க இருக்கு. அப்ப உங்க தாத்தா உங்க முன்னோர்கள் வந்து அதுக்கு எல்லாமே பார்த்தவ அவங்களா தான் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு உங்களை ஒதுக்குவாங்க. இப்போதைக்கு அதுல நாங்க இல்ல, வேறவங்க இருக்காங்க, வேற ஆளுதான் அது பொறுப்பு. ஆமா. இப்போ ஆனா வந்து நம்மளும் அதுல இருக்கதான் செய்யறோம். ஆனா இப்போதைக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. கும்பாபிஷேகம் பண்ற மாதிரி இருக்கியா, இப்ப பண்ணிடலாமா? இப்ப கும்பாபிஷேகம் கேக்குறாரு இவரு. கும்பாபிஷேகம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம அந்த 10ஆம் பாவம்னு சொன்னோமா இல்லையா, பெரிய பெரிய உற்சவம்ங்கிறது. 10ஆம் பாவத்தின் அதிபதி யாரு? சுக்கிரன். சுக்கிரன் எங்க இருக்காரு? வெளிவட்டத்துல 6ல இருக்காரா? ஆமா, 6ல இருக்காரு. அப்ப உங்களுக்குள்ள வந்து இன்னும் பிரச்சனைகளை சரி பண்ணாம அதை செய்ய முடியாது. ஆமா, அதுல வந்து 2 இதா இருக்கனால சேர்ந்து இப்ப பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கு. அதே இவங்க 2 பேரும் ஒற்றுமை. 6 ஒரு இன்னொரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் போகுது. 6ங்கிறது வில்லங்கத்தை காட்டுது அப்படிங்கறத எடுக்கணும். உள்கட்ட சனி எங்க இருக்காரு? உள்கட்ட சனி எங்க இருக்காரு சொல்லுங்க. உங்க ஜாதகத்துல எங்க இருக்காரு? விருச்சிகத்திலே இருக்காரு. அப்ப அந்த இடத்துல கவிப்பு வந்திருக்கு. கவிப்பு இருக்கு. அப்ப வந்து தெய்வமும் மௌனம் காத்துத்தாயா இருக்கு. என்னையா? தெய்வமும் மௌனமாத்தே இருக்கு. யாராவது ஒருத்தரை வந்து தண்டிக்கணும் இல்ல, தெய்வம் எதுவுமே பண்ணல. 2 பேருக்குமே தண்டிக்கவும் இல்ல, கண்டிக்கவும் இல்ல. ஆமா, எதுவுமே பண்ணல. 2 பேருக்கும் சாதகமா தான் இருக்கு. சாதகமாத்தான் இருக்கு. நீங்களாம் வாங்கடா ஒரு நாளைக்கு பார்த்துக்கொள்ளான்னு ஒதுங்கி இருக்கு. சரி, நீங்க குலதெய்வத்தை நேரடி நீங்க எப்ப வந்தாலும் சரி வாங்கடான்னு சொல்லுது. எப்படி வந்தாலும் சொல்லுது அப்படிங்கறத காட்டுது. அப்ப சரியா சொல்லுது ஆறுடம். ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. அப்ப தெய்வத்தை பத்தி எங்கேயாவது போட்டு உண்மையை சொல்லிடலாமா? சொல்லிடலாம். அப்ப தெய்வ சக்தி அந்த இடத்துல எப்படி இருக்கு, ஆற்றல் இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு,
இந்த ஜாதகத்துல ஒன்பதாம் அதாவது 8 குடையவர் 9ல இருக்காரா? ஆமா 9ங்கிறது நம்ம நிர்வாகம்னு சொன்னோமா? அப்ப நிர்வாகத்திலே சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லுது. ஆமா அந்த நிர்வாகம் பண்றவர் தான் இப்ப அவர் மேலதான் எல்லாருமே அவர்தான் பிரச்சனை. அவர் மட்டும் இப்ப சரியாயிட்டாருன்னு வைங்க, அவரை மாத்தினா பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும். ஆமா கரெக்டா சொல்லுது பாருங்க. அவரை மாத்தி விட்டா உடனே சரியாயிரும். அவர் வந்து இந்த கும்பாபிஷேகத்தோட நான் மாறிடுறேன்னு சொல்லியிருக்காரு. என்ன சொன்னீங்க? குருநாதர் குருநாதர் என்னன்னு சொன்னீங்க? குருநாதர் அங்காளஈஸ்வரி. இப்ப அங்காளஈஸ்வரின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. அங்காளஈஸ்வரி இருளப்பசாமி இருக்கு. இருளப்பசாமிங்கிறது 5ல சனி இருக்காரா? இருளப்பன்னு சொன்னா சனின்னா இருளா? ஆமா. ஆனா 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரா? அப்ப அவர் தான் வலுவான ஆளு. யாரு? இருளப்பன் தான் வலுவான ஆளு. இருளப்பன் தான் வலுவான ஆளு. அவரைத்தான் நீங்க என்ன செய்யணும்? அவங்க வந்து மூல இது வந்து குருநாதர் அங்காளஈஸ்வரி தான். இருளப்ப 3ஆவதா இருப்பாரு தனியா. ஆனா அவர் கொஞ்சம் வலுவானவர் தான். அவருக்கு தான் முக்கியமான ஆளு. அந்த இடத்துல அவர் தான் கொஞ்சம் தண்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அவர் தான் பண்ணுவார். இவங்க பண்ண மாட்டாங்க. போலாம். சரி, சரியா? சரிங்க ஐயா. மனோகர் ஐயா சரியா வருதா? வருதுங்க ஐயா. அப்ப இதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றையும் அந்த மைனூட்டா உள்ள போகும்போது இப்ப இருந்து என்ன தெரியுது? எப்படி வேணாலும் நம்ம என்ன செய்யலாம். நீங்க தான் அந்த இது நீங்க ஒரு பிடிப்போட இருந்து உட்கார்ந்து அதை செய்யும்போது உங்களுக்கு அந்த ஆற்றல் வழங்கும் அப்படிங்கிற ஒரு வாக்கை உங்களுக்கு கொடுக்கிறேன் ஐயா. சரிங்க சார். நீங்க அதை செய்யுங்க. மாயாண்டியா சொல்றாருன்னு நினைச்சு செய்யுங்க. இல்லைன்னா என்னுடைய குருநாதர் பிச்சைக்காரன் சொன்னாருன்னு செய்யுங்க. வணக்கம் ஐயா. இதுலயே இன்னும் ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. இந்த கோவில் அரசு உடைமைக்கு ஆக்கப்படுமா? அரசினுடைய கண்ட்ரோலுக்கு போகுமான்னு கேக்குறேன். இப்ப குரு சூரியன் எங்க இருக்காரு? சூரியன் எங்க? போக வாய்ப்பில்லை ஐயா. வாய்ப்பில்லை. இந்த இடத்துக்கு கவர்மெண்டே போகாது, கூப்பிட்டாலும் வராது. இது எல்லாமே நம்ம சமுதாய மக்கள் நிறைய பேர் சேர்ந்து நிறைய பேர் இருக்காங்க. அதனால அதுக்குள்ள கவர்மெண்ட் நுழையாது, கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. இவங்களுடைய வீட்டு தெய்வம், இவங்க முன்னோர்கள் வழிபட்ட தெய்வம். அது வீட்டுல வச்சு வழிபட முடியாது, அங்கதான் போய் வழிபடணும். எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு சொல்ல முடியுமா? இப்ப உதயத்தை நோக்கி யாரு வர்றா? உதயாதிபதியில உதயத்திலே செவ்வாய் இருக்காரா? ஆமா, உதயாதிபதி இருக்காரு. உதயத்திலே செவ்வாய் இந்த கிரகம் இருக்கு. உதயத்தை நோக்கி பாம்பு வருது. நிறைய கிரகங்கள் உதயத்தை நோக்கி தானே போகுது. ஆமா. அதனால இப்ப நீங்க இருக்கீங்கன்னா அடுத்த மாவட்டத்துல இருக்கும். இது ரொம்ப பக்கத்துல இருக்கியா? பக்கத்துல, அதே பக்கத்திலே எல்கையில அடுத்த மாவட்டம் எல்கை இருக்குமா? மாவட்டம்னா இல்லையா, அடுத்த ஊரு. அவ்வளவு, அடுத்த ஊரு எல்கையில இருக்கும். நீங்க இருக்கீங்கல்ல, அதுல இருந்து அந்த எல்கையிலே இருக்கும். ஏன்னா எல்லா கிரகங்களும் ஒன்னா இருக்கு இல்லையா? ஆமா, பக்கத்திலே தான் இருக்கும். அப்ப இந்த 9ஆம் அதிபதி அந்த உதயத்திலே இருக்கு, 4ஆம் அதிபதி உதயத்திலே இருக்கிறதுனால இப்ப நம்ம இது வந்து கரெக்டான இதுதான். குரு பார்வையில இருக்கிறதுனால கரெக்ட் தான் நம்ம கும்பிடுறது பாரம்பரியமா. அதெல்லாம் கரெக்ட். சாமி கும்பிடுறதெல்லாம் தப்பு கிடையாது. 7ல ஆறுடா விழுந்துருச்சு. உங்க தெய்வம் பாருங்க, 7ல ஆறுடா. மக்கள்னால பிரச்சனை இல்லையில. என்னையா? மக்களால எந்த பிரச்சனையும் இல்லை. வர்றவங்க அங்க கும்புற பங்காளினால பிரச்சனை கிடையாது.
அவங்களால எல்லாம் இல்ல. அதுல ஒரு 2 நபரால பிரச்சனை ஆயிடுச்சு. நிர்வாகம் பண்றவங்களுக்கு இன்னும் வேற ஒரு பிரச்சனை, அது கோயில் பிரச்சனை, மத்தபடி எதுவும் இல்ல. ஆமா, ஒருத்தவங்களை பிடிக்காதனால 2 பிரிவாயிட்டாங்க. ஐயா, இந்த கோவில்ல நிறைய வருமானம் சொந்த செலவுக்கு பண்றாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? எப்படி கோவில்ல வரக்கூடிய வருமானத்தை சொந்த செலவுக்கு நிறைய பேர் பண்றாங்க. வருமானம்னா எது? உத்தியல் கணக்கு இல்லையா? வருமானம்னா என்னையா? 2ஆம் இடம் தானே வருமானம். அது போய் எங்க 8ல போய் நீசமாய் உட்கார்ந்துருக்கு இல்லையா? நம்ம கொடுத்தா தானே வருமானம். கஷ்டப்பட்டுதான் வசூல் பண்ணணும். ஆமா, கஷ்டப்பட்டுதான். அதுல இருந்து எடுக்க வாய்ப்பு இல்லையா? எடுக்கவே வாய்ப்பு கிடையாது. எடுக்க வாய்ப்பே இல்லை. காசுல எல்லாம் பிரச்சனை இல்ல, ஈகோ தான் பிரச்சனை. காசுல பிரச்சனை இல்ல, ஈகோ தான் பிரச்சனை. இப்ப தப்பு பண்ணிட்டாங்கன்னு பிரச்சனை இல்ல, அந்த கோயில் பிரச்சனை இல்லையா? அது அவங்களுக்குள்ள வேற பிரச்சனையில இத வந்து அது கொண்டு வந்து எனக்கு அவர் பிடிக்கலப்பா, எனக்கு அவர் பிடிக்கல, அதனால அவன் பார்க்க கூடாது, இது பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். இவ்வளவுதான் ஆர்வம். சரி, வேற அம்மா அம்மா யார் வந்திருக்கிறது? 10ஆம் பாவத்தை எடுக்கணும், அப்படிதானே? 10ஆம் பாவம் கும்பாபிஷேகம், 12ஆம் பாவம் கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய ஆச்சாரியார்கள். 12ஆம் பாவம். அப்ப 12ஆம் அதிபதியை வந்து இதுல பாக்கணுமாயா? அப்ப 12ஆம் இடம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். இதை கும்பாபிஷேகம் செய்கிற ஆட்களை நம்ம கூப்பிடுறோம்னா. ஓகே. 12ஆம் அதிபதி 11ல இருக்கு. சந்திரன் வந்து உள்கட்டத்துல எங்க இருக்கு? உள்கட்டத்துல மிதுனத்துல 11லயே இருக்கு, வெளிக்கட்டத்துல 3லயே இருக்கு. ஆமா, அதனால அவங்கள பத்தி பிரச்சனை கிடையாது. கும்பாபிஷேகம் பண்ற அந்த ஆச்சாரியார்கள். இது வந்து வெற்றியில முடியும் அப்படின்னு எடுக்கலாமா கும்பாபிஷேகம்? இப்போ கும்பாபிஷேகம் வெற்றியா நடக்குமா அப்படின்னா ஆர்வம் கேள்வியே 12க்கு போயிடுச்சு இல்லையா? அப்ப இப்ப நடக்காதுன்னு காட்டுது. புதன் கன்னியில இருக்கு. புதன், சுக்கிரன், சூரியன், கேது எல்லாமே இருக்காங்க. சரி, அடுத்த கேள்வி. ஐயா சரி, இப்போ இந்த பாடத்தில் இருக்கு இல்லையா? இந்த பாடம் அருமையான பாடம். இந்த பாடத்தை நீங்கள் வந்து அப்படியே என்ன செய்யணும்னா போட்டு இதை அப்படியே கேளுங்க, சரியா? நேற்று ஒரு பாடம் நடத்தலேன்னு சொல்லலாம், அந்த பாடத்தை பற்றி பார்த்துருவோமா ஐயா? நடத்துங்க ஐயா. நேற்று என்ன பாடம் நடத்தணும்னு சொன்னார் ஐயா? போர் போடலையே, அதை கொஞ்சம் பேசுங்கன்னு சொன்னார் இல்லையா? சரி, இந்த பாடத்தை கொஞ்சம் இதை கட் பண்ணிட்டு வர்றேன்.